வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் ரஷீத். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து ரீசெண்டாக வந்து டாட்டா பஞ்ச் வந்து எடுத்துருந்தோம். பார்த்தீங்களா, அதில் வந்து ஃப்ளோர் மேட் தான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து ஒரே மழை தான். ஸோ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேறு சகதி ஆகுதா, அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டெபாசிட் ஆகிடுது. நம்ம க்ளீன் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் கார்லேயும் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க, ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த காரில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ கார் வந்தாச்சு, நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் நியூ கார் வச்சுருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. லொக்கேஷன் வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு இருக்கும்? கடையநல்லூர் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அப்படி போயிடும். இப்போ நம்ம கரெக்டாக எங்கேருந்து கிளம்பியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டை பார்டரில் இருந்தாங்க கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நம்ம அங்கே போயிட்டு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோர் மேட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காரோட பவர் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சன் ஃபிலிம் தான் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் வந்து ஒட்டணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ரேட் கேட்டுட்டு ஒட்டிடலாம். ஸ்டோர் பக்கத்தில் நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது இதாக தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இந்த ராயல் ஃபுட்டா இந்தாச்சு, இதுதாம்ண்ணே. வண்டியை கொஞ்சம் ஒதுங்கிட்டு. இப்போ இந்த ஸ்டோர் இருக்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கடையநல்லூருக்கு முன்னாடியே இபிம்பாங்க. அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும் இந்த ஸ்டோரு. இந்த ஸ்டோர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு கவரு, அப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க வந்து இந்த ஃப்ளோர் மேட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் கலரு. இதை தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டோருக்கு வந்தாச்சு, டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டாச்சு. அது ஒன்றுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மேட் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இந்த மேட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து சகதி இருந்துச்சு அப்படின்னா இதிலே ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது அந்த ஃப்ளோர் மேட் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து ஷீட்டெல்லாம் கலட்டிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் மேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக மேட்டு போட்டுருவாங்க. நாங்கள் இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம ஜெட்டில் கூட இந்த ஃப்ளோர் மேட் தாங்க போட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மேட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுமாமா. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆகும். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுமா. இதை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ ஓனர் அண்ணன் வந்து வந்துட்டாங்க. இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீட்டை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுவீங்களா மேட்டு? ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணுவீங்களா இல்லை கம் வச்சு எப்படி ஓட்டிடுவீங்களா? கம்மு தானே. இப்போ நம்ம ஃப்ளோர் மேட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காண்டி அந்த ஃப்ளோர் மேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மேட் வந்து கம்பெனியில் இந்த மாதிரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம சேறு சகதிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமாமா. அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் மேட்டை வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா சேறு சகதிலாம் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக தான் வந்து ஒட்ட போகிறாங்க. அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். நம்ம ஜெட்டில் வந்து சீட் கவர் வந்து பழசானனால நான் வந்து சீட் கவரை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்ன மெட்டீரியல் வச்சுருக்காங்கன்னா, ஒரே ஒரு மெட்டீரியல் தான் வச்சுருக்காங்களாமா. ஆனால் கலர் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நான் வந்து எனக்கு ரெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கலர் சூஸ் பண்ண பிறகு இந்தமாரி ஒரு மேனுவல் தந்துருந்தாங்க. இந்த மேனுவலில் வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அதேமாரி பண்ணி கொடுத்துருவாங்களாம். பண்ணுறதுக்கு வந்து 1 நாள் ஆகுமா. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளோர் மேட் மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. 4 o'clock கிட்ட ஆயிடுமா, ரொம்பவே டைம் ஆயிரும். நாங்கள் இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு நம்ம நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டோர் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு வந்து ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்தாச்சு. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 80 rupees தான். ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துலேயும் வந்து லெக் பீஸ் தான் கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 2 டைப்பாக வச்சுருக்காங்க. அதுவும் பிரியாணியில் மெயினாக வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த எக் எடுத்து அந்த சிக்கனை வச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஆனால் 80 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. பரவாயில்ல. மேலே வந்து ஒரு சின்ன ரூம் வச்சு எல்லாமே எல்லாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர் மேட்லேயே வந்து நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. இந்த இது காங்கிரஸ் தலைக்கு வைப்போங்களா, சீட்டுக்கு பின்னாடி அந்த இது நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் டைம் ரொம்ப ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கல நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். 2 hours later. இப்போ 2 hour கழிச்சு வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 hour வந்து அவங்களுக்கு லஞ்ச் டைம் இருந்துச்சு. ஏன்னா முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். தம்பி சீக்கிரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அதில் கேர்ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து இருக்கும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கலட்டுங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 ஒயர் ஏன் கீழே சீட்டு கீழே வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட் பெல்ட்டோட இண்டிகேஷன் காமிக்கிறதுக்காண்டி தான் அந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தாங்க தெரியுது எவ்வளோ டஸ்ட்டு இருந்திருக்குன்னு. ஃபுல்லாகவே வந்து மண்ணாக தாங்க இருக்குது. ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் கிளீனரை வச்சு ஃபுல்லாக வந்து இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்போ ஒர்க்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து வேக்கம் கிளீனரை வச்சு யூஸ் பண்ணி டஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னொரு டவுட் வந்து கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மேட்டை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொரு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேக்கம் கிளீனர் இருந்தால் மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். கைட்டு க்ளீன் பண்ணால் அந்தளவுக்கு வந்து டஸ்ட்டு போகாது. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போனா வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து மேட் வந்து நம்ம வந்து ஒட்ட முடியும் அப்படிங்காண்டி மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சூஸ் பண்ணது இதுதான் நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம வந்து பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே தான் வந்து ஒட்ட போகிறாங்களாமா. இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜ் கார்னர், இந்த கார்னர் வரைக்கும் தான் ஒட்டுவாங்க. ஏன்னா சீட்டு கீழே போயிடும் பார்த்தீங்களா, அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுலேயே வேறு கலர் இருக்கோ? கலர்னால் என்ன கலரில் வரும்? பேஜ் கலர் வரும், கிரே வரும். பேஜ் கலர் பீச் கலரா? பீச் கலர் அது அழுக்காயிரும். அது நம்ம இது பிளாக் தான் பெஸ்ட். ஸ்டெப் 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறாங்க மேட்டை. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கொண்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சைடு, அதான் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் மட்டும் உள்ள வரைக்கும் போகும். அந்த வைக்காங்க பார்த்தீங்களா, அது உள்ள வரைக்கும் மேட்டு வந்து போகும். ஏன்னா கீழே வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா மணல் வந்து அங்கே போய் உள்ளதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கனால உள்ள வரைக்கும் நல்லா வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் மெயினுங்க. அந்த ஒயர் கனெக்ஷனோட மேட்டாப்பில் ஒட்டிடாமல் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. இப்போ அந்த அண்ணன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் அப்படி வச்சு பார்க்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் 743 அப்படின்னு ஒரு கம்மு. ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒட்டுது இந்த கம்மு. வச்சுட்டு கொஞ்சம் அமைக்கிட்டு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்லேயே வந்து ஒட்டிடுதுங்க. அதை எனக்கா கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த கம்மை அப்ளை பண்ணி அப்படி ஃபுல்லாக வந்து ஒட்டுறாங்க. டக்குன்னு ஒட்டிடுதுங்க அது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டெப் 5 வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குன்ட்டு இந்த மெட்டீரியலு. இப்போ தண்ணியோ சகதியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாத்தை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணாலே வந்து வந்துடும். அந்தளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் இப்போ ஸ்டெப் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டை ஃபுல்லாக மறுபடியும் நம்ம கலட்டினாங்க பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாகவே வந்து அசம்பிளி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஆனால் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாட்டில் நீங்களும் வந்து இன்னும் கவனமாக மாற்றிக்கோங்க. எல்லா போல்ட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் தொட்டு பார்த்தேன், ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்குது. இப்போ ஷீட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு அப்புறம் பேக்கு எல்லா சைடுமே வந்து மாட்டிட்டு நம்ம அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்டு அதெல்லாம் வந்து போட்டு அப்புறம்னா ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. பேக்கில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபுல்லாகவே வந்து ஒட்டினது ஃபுல்லாக இந்த ஒரு அண்ணனாக வந்து ஒட்டியிருக்காங்க. இப்போ ஷீட் எல்லாம் மாட்டி வச்சு ஒர்க் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பெண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் டிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதையும் வந்து முடிச்சு தந்துட்டாங்க. இப்போ இந்த மேட் ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து நம்ம மேட்டு போடணும். இதிலே அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே வந்து இந்த நூடுல்ஸ் மேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்டு இருக்கும். அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா டஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த மேட்டை இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதேமாரி நிறைய டைப் மேட்லாம் இருக்குது. அதை இன்னொரு நாள் ஷாப்பில் போய் நான் உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ளோர் மேட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேட்டு போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்லேயும் முடிஞ்சிச்சு. கீழே மட்டும் போட வேண்டியது இருக்குது. இப்போ டைம் மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் வந்து டைம் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.